ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை 2 முறை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ணியிருக்க இந்த பருப்பில் 250 மில்லி பால் சேர்த்து நல்லா பருப்பை பஞ்சு போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு பஞ்சு போல் வெந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த பருப்பில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கோவா சேர்த்துக்கலாம். இந்த கோவா சேர்க்கும்போது ஹல்வா ஒரு கூடுதலான சுவையில் இருக்கும். கோவா நல்லா இந்த பருப்போடு சேர்ந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கோவாலாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவை சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக கடலைப்பருப்பு ஹல்வா கமகமன் வாசத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு ஹல்வா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.